சார் சார் कौन? நான் தான் சார் ரூம் அட்டெண்டர் கோபாலசாமி நாயுடுக்கு டெலிகிராம். अरे क्या पा சார் देव चल सर अरे पोपा बोल रहे थे கொஞ்சம் கூட மறுவாது இல்ல. ஹேண்ட்ஸ் அப். சினோ கோபால்சாமி, கொலை செஞ்சவங்க கோர்ட்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனா கோவிந்தன் இடத்துல தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியுமா? இது குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்ச பழைய விஷயம். சரி, உன் பிளான் என்ன? உண்மையை ஒத்துக்கிறது செய்த குத்தத்துக்கு சரியான தண்டனை அடைகிறது. நீ மகா புத்திசாலி. உங்களை விடவா? உண்மையை ஒப்புக்கிறதானா என்னை விட நீ புத்திசாலி. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம். புத்தியை உபயோகிக்கிற வகையில. யூ ஆர் ரைட். அதேதான் இந்த நிலைமைக்கு ஒன்னு கொண்டு வந்தது. இன்னதுன்னு சொல்ல முடியுமா? பேராசையா? இதை என் வாயாலேயே தெரிஞ்சுக்கணுமா? குதிரை பந்தயம், கடன் தொல்லை, ஒன் கேர்ள், ஒரு பெண். நான் சொல்றபடி கேட்ட கொலை கேஸ்ல நீ தண்டனை அடையாத காப்பாற்ற முடியும். அப்படி நீங்க என்ன காப்பாத்தினா நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிற புகழ் கௌரவம் எல்லாம் போயிடும். ஒன்னும் போகாது. நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு நீ சம்மதிச்சின்னா என்னோட ஆக்ஷனுக்கு போறேன், இல்ல விலங்கு போட்டு போலீஸ்ல ஒப்படை சொல்றேன். பணத்தை கையாண்ட குத்தத்துக்கு தானே? இல்ல, சுந்தர முதலியார கொலை செஞ்சதுக்கு. கொலை செய்தது நான் என்ன நினைக்கிறீங்களா? யாருன்னு எனக்கு தெரியா கோபால்சாமி. நீ ஒழிக்கிற உண்மைகளை ஒப்புக்கொண்டு எனக்கு உதவி செய்தா கொலை கேஸ்லயும் தப்பிக்கலாம், அவ்வளவுதான். அதை பத்தி நீங்க ஏதாவது திட்டமா வாக்களிக்க முடியுமா சார்? கேஸ் முடிகிற மட்டும் சுயேட்சையா விட முடியாது. ஜெயில வைப்பீங்க? இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வைக்க போறேன். சர்வ சம்மதமா இருக்கேன் சார். சரி, மற்றொரு ஆசாமி யார் சொல்லு? கோவிந்தன். கோபால்சாமியிடம் இதெல்லாம் பலிக்காது. நீங்க தந்திரமா இதை என்னிடத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுன்றது தெரிஞ்ச பிற்பாடுதான் நான் சம்மதம் கொடுப்பேன். நானும் ஒரு காகிதத்துல பேரை எழுதி கொடுக்கிறேன், நீங்களும் எழுதி கொடுங்க. ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் கொடுத்துக்குவோம், மத்தத அப்புறம் பேசுவோம். சீனோ, கோவிந்தன், நீங்க மனுஷன் தானா? நான் மனுஷன்தான். நீர் தான் பகுத்தறிவை இழந்து மிருகத்தோட சேர்ந்துட்டேன். சம்மதம் மிஸ்டர் கோவிந்தன். எங்க கூப்பிட்டாலும் சரி, என்ன செய்ய சொன்னாலும் ரெடி. சுந்தர முதலியார பூபதி கொலை பண்ணதை என் கண்ணால பார்த்தேங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இது. இதுல நீ கையெழுத்து போடணும், அப்புறம் என் இஷ்டத்துக்கு இணங்கணும். முடியாது. அதான் என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மிஸ்டர் முதலியார், நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஆஹா, அப்படின்னா என் பக்கத்துல ஜாலியா வந்து உட்கார. உங்க பக்கத்துல உட்கார யோக்கியதை வேணாமா? பாப்பா, விளையாடாத. உன் நிலைமை உனக்கு தெரியல. அதை தான் நானும் சொல்றேன், உங்க நிலைமை உங்களுக்கு தெரியல. பாப்பா, அளவுக்கு மீறி என் பொறுமையை நீ சோதிக்கிற. என் ஆதீனத்துல இருக்க அடிமையை போல கொடுமை பண்ணலாம், மிருகத்தை போல நடத்தலாம். என்ன என்ன நீங்களும் அப்படிதானே நடக்கிறீங்க? நான் நடக்கிறேன்னா சந்தேகம் என்ன? உங்க செய்கை அப்படிதானே இருக்கு. மனிதத்தன்மையா நடந்தாத்தான் அதுக்கு மதிப்பு கிடையாத. அது உங்களை போல பகுத்தறிவை பறி கொடுத்த பெரிய மனுஷாலின் அபிப்பிராயம். ஏய், நீ கூண்டில் அகப்பட்ட கிளி. கிளி இல்ல, நான் கூண்டு புலி. கிளின்னு நினைச்சு கூண்டுல ஆகப்பட்ட வேடன் நீ. எனக்கும் இந்த வீட்டுல உதவிக்கு ஆள் இருக்குன்னு தெரியாம உதறாத. என்ன, இந்த வீட்டுல உனக்கு உதவியா? என்னம்மா பூச்சி காட்டுற? ஆமா, நீங்க குழந்தை,
உங்ககிட்ட பூச்சி காட்டுறேன். ஆ? மரியாதையா வெளியே போயிடு. கிட்ட வந்த கிட்ட வந்தா என்ன செய்வ? ஐயோ உனக்கு அவ்வளவு திமிரா? ஏய் கிழட்டு பையல, இந்த வயசுல உனக்கு காதலா? ஐயோ ஐயோ ஐயோ! ஏய் முட்டாள் மோகன முதலி, இந்த வயசுல உனக்கு காதலா? பாப்பா ஆ? பூபதி. ஆமா, உங்க அப்பன் பூபதி. உண்ட வீட்டுக்கு ரெண்டு நிமிஷம் கைய கால காட்டி காலி போடுங்க. பூபதி யாரா? நான் தான் உங்க பாட்டம் பூபதி. ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. என்ன அப்பா பூபதி, நீ ஆரம்பிச்சு எப்படி இருக்குதுன்னா மண்ணா கட்டியா இருக்க கட்டாவத்து விட வைத்தி காலத்தாமா என்ன காரியம் செய்யல நீ பாட்டு. உயிருக்கு பயம் இல்லை, சீக்கிரம் குணமாயிடும். நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தினம் 2 வேளையும் வந்து பார்த்துட்டு போங்க. ஆல்ரைட். பூபதி, விசாலாட்சி கவலை விட்டுது. நாளைக்கு நம்ம பிளான் படி நீ அந்த இடத்துக்கு வந்து சேரணும். கொஞ்சம் ஏமாந்த நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் பாழாயிடும். பி கேர்ஃபுல். நான் வரேன். சரி கோவிந்தன். சீரான எத்தனையோ குடும்பங்களை சின்னாபின்னமாக்கியுள்ள அந்த லீலாகுமாரி பேங்கில் இறந்த என் அண்ணன் பாலமுதலி அவளது முதல் புருஷன் சுந்தர முதலியார். போதும் போதும், எனக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்து விட்டது. என் கபோதி கண்கள் இப்பொழுதுதான் திறக்கப்பட்டன. அந்த பெண் பெயின் சூழ்ச்சியால் கண்ணை இழந்து காலிடறி விழுந்து விட்டேன். என் அருமை கண்மணிகளையும் பறி கொடுத்து விட்டேன். சுந்தர முதலியார், அது இருக்கட்டும். உலகத்திற்கும் உன்னுடைய பந்துமித்திர வர்க்கத்திற்கும் கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கும் செத்தவன் சுந்தரமுதலி. ஆனால் கொலை செய்தவன் பூபதி. உண்மையில் இறந்தது என்னுடைய அண்ணன் பாலமுதலி. கொலை செய்தவன் உன்னுடைய மருமகன் பூபதி. அல்ல அல்ல, பூபதி அல்ல, கட்டாயம் பூபதி அல்ல. இதை நான் திட்டமாய் கூறுவேன். அவன் அருகில் நிற்பவருக்கும் அந்த புத்தி வராது சீதாராமா. பாதகத்தை செய்தவன் ஒருவன், ஆனால் பழியை ஏற்றுக்கொண்டு பரதொடுப்பவன் என் பூபதி. சீதாராமா, தயவு செய்து என்னை விட்டுவிடு சீதாராமா. நான் இப்பொழுதே போய் அந்த பாதகனை கண்டுபிடித்து வருகிறேன். என்னை விட்டுவிடு, விட்டுவிடப்பா. முதலியார், உட்காரு உட்காரு. முதலியார், எங்க அண்ணன் பேங்க்ல வச்ச நகைப்பெட்டி எங்க இருக்கு அது மட்டும் சொல்லிடுங்க, விட்டுடுறேன். சீதாராமா, இந்த படுமோசம் செய்த பாதகன் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் வழி தாங்கி பட முடியாத இந்த துயரத்தை அனுபவிப்பவன் நான். இது சத்தியம். முதலியார், பகதூர் சீதாராமன் கிட்ட இந்த பாச்சா பலிக்காது. உண்மையை சொல்லல,
மண்டையை தூள் தூளாக்கிடுவேன். மண்டையை தூளாக்கினாலும் ஒரே பதில், எனக்கு தெரியாது. தெரியாது? எனக்கு தெரியாது. 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 ரெண்டு நாள் இல்ல, உண்மையை சொல்லல, சித்ராவதை. பாப்பா, பாப்பா, பல்லாயிரம் தடவை பலமுறை எடுத்து சொன்னியேம்மா, அந்த பாம்புகளை நம்பாதே, அந்த பாம்புகளை நம்பாதேன்னு. என் பாழும் காதலை ஏறலையேம்மா. இந்த சித்ராங்கிகள் பேச்சு நம்பி நரேந்திர மாதிரி நாசமா போகாதீங்க மாமான்னு பூபதி சொன்ன வார்த்தை என் புத்திக்கு ஏறலையேம்மா. பாப்பா, பாப்பா, நீ எங்க இருக்கியோ, என்ன செய்யறியோ, என்ன கஷ்டப்படுறியோ, பாப்பா, பாப்பா. சொல்ல மாட்டேன். எங்கே அந்த நகைப்பெட்டி? எந்த நகைப்பட்டி? என்னம்மா விளையாடுற? ஜமீன்தார் வீட்டுல நீ வேலைக்காரியா இருக்கும் போது தேடி வந்தியா அந்த நகைப்பெட்டி? போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே என் அண்ணன் மேல பழிய சுமத்தி பாலுமதி உன் புருஷங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பினியே, அந்த நகைப்பெட்டியை கேட்கிறேன். அது உங்க அண்ணனுக்கு தெரியும். செத்தது உன் புருஷன் பாலுமதி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும். நீ சுந்தர முதலியாரை கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறதும் தெரியும். பூபதி, நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். டிரைவர் சார், யார் வந்திருக்கா? மைனர் சீதாராம். சீதாராமனா? சரி, எனக்கு ஒரு உபாரம் செய்வியா? சரி. உங்க இஷ்டம் போல சார். மயிலே மயிலேன்னா இறகு போடாது. மரியாதையா சொல்ல முடியுமா, முடியாதா? அதேதான் நானும் சொல்றேன். மரியாதையா வெளியில போறியா, போலீஸ் கூப்பிடட்டுமா? போலீஸ் போலீஸார் வர்ற வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதா அபிப்பிராயம் இல்லை. அதுக்கு நானும் துணிஞ்சுதான் இருக்கிறேன். ஓ, மிஸ்டர் கோவிந்தா, வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க எங்க வந்தீங்க? ஒண்ணுமில்ல, அண்ணிய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் அப்புறம் வந்து மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கிறேன். நான் வரேன் சார், எனக்கு டைம் இல்ல. இருங்க மிஸ்டர், போகலாம். இல்ல இல்ல, கூடிய சீக்கிரத்துல உங்களை நான் மீட் பண்றேன். ஐ ஆம் வெரி சாரி. இப்படி உட்காருங்க. பாலுமொழியார் மனைவி நீங்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் கையில் பச்சை குத்தி இருக்கும் BL என்ற இதே எழுத்துக்களை பேங்கில் கொலை செய்யப்பட்ட பிரேதத்தின் கையிலும் பார்த்தேன். அன்று ஜமீன்தார் வீட்டில் நகைப்பட்டியை திருடிய லீலாவதி நீங்கள் தானே? என்ன? பயப்படாதீங்க. கல்யாணமாகாதவர்கள் என்று சுந்தரமொழியாரை ஏமாற்றி அவர் சொத்தை பாழாக்கியது போதும், கொஞ்ச காலம் சர்க்கார் ஆதரவிலும் இருங்கள். சீனு சார். போலீஸுக்கு போன் செய்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் இந்த அம்மாளை ஹேண்ட் ஓவர் செய்துவிடு. ஜாக்கிரதை. தேங்க்யூ மேடம். பூபதி எங்க? சீதாராமன் கூட போயிருக்காரு. சீதாராமன் கூடவா? அவன் அட்ரஸ் எல்லாம் யாரும் தெரியும். வாங்க. சரி, முதல்ல நம்ம போய் போலீஸ் போன் பண்ணுவோம். சரி. ஐயோ, 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 எனக்கு தெரியாது. ஐயோ, சீதாராமா, சீதாராமா, என்ன பண்ண சொல்லுப்பா? உண்மையை சொல்றியா? எடுத்த சொல்றேன். ஏய், அவுத்துறா கட்ட. சீதாராமா, உண்மையை மறைத்து இந்த சித்திரவதை அனுபவிப்பதில் எனக்கு என்ன பலன் என்பதை யோசித்துப்பா.
பல வகையிலும் படுகுழியில் விழுந்த பாவி நான். எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை. என்னை காப்பாற்றக்கூடிய மக்கள் இல்லை. பரிதாபம் காட்டக்கூடிய பந்துமித்திரம் இல்லை. சீதாராமா, நீதான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். வேறொன்றும் வேண்டாம். சீதாராமா, என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடப்பா, அதுவே போதும். அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்து உன்னை இங்க வச்சிருக்கேன்? உன்னால ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியிருக்குது. அது முன்னால உன்னை எப்படி நான் கொல்றது? அது அப்புறம் செய்றேன். எங்க இருக்கு சொல்லிடு. நகைப்பெட்டி எங்க இருக்கு சொல்ல மாட்டேன்? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. டேய், கொண்டடா சுட்டுக்கோல. குளத்திலாவுடைய கண்ணு, பொசுக்கனுடைய கண்ணு. சூட்டுக்கோலால் என் கண்களை சுட்டு விடுவதா? ஆம், ஆம், சுட வேண்டியதுதான். தாயில்லாத தன் பெண்ணை தவிக்க செய்த தந்தைக்கு தகுந்த சிக்ஷை இதுதான். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். போதை அழகை கண்டு மலைத்து என் புத்தியை கெடுத்த இந்த பாப கண்களை சுட்டு விடுங்கள். என் கண்மணி பாப்பாவை காதகி ஒருவள் கன்னத்தில் அடித்த போது கலங்காது பார்த்த இந்த பாவ கண்களை கொடுத்து விடுங்கள். அன்பே உருவான என் அருமை மகள் கதறி கதறி கண்ணீர் விட்ட போது மோசமே உருவான வேசியின் பாசத்தில் மூழ்கி கிடக்க செய்த இந்த படுமோச கண்களை கொளுத்தி தள்ளுங்கள், கொளுத்தி தள்ளுங்கள். பாப்பா, பூமதி, பூமதி, ஐயோ! இவனுக்கு விலங்கு போடு. ஏய் 304 விருந்தாளி எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ. ஹரியா கோவிந்தன், நான் வரேன். ஓ, குட் ஈவினிங் சப் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங் மிஸ்டர் கோவிந்தன். மணி 5.
இன்னும் 2 நிமிஷம் இருக்கு சார். குற்றவாளி எங்க இருக்கான்? இப்படி உட்காருங்க. மோகனமலையாருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கேன். அவர் வந்த உடனே கொலையாளியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். மோகனமலையார் எதுக்கு சார் வரணும்? உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நாள் பேசாம இருந்தேன். மணி 5 அடிச்சதும் குற்றவாளியை ஹேண்ட் ஓவர் பண்ணல, நானே உள்ள நுழைஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன். வாரண்ட் என்னவோ ரெடியா இருக்கு. அதோ அவரே வந்துட்டார. நமஸ்காரம் மிஸ்டர் மோகனமலையார். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். வாங்க. குட் ஈவினிங் மிஸ்டர் மோகனமலையார். ஜெய்ஹிந்த். அடாடாடாடா, அபூர்வ காட்சி ஐயா. பாம்பும் கீரியும் பக்கத்துல இருந்துகிட்டு வரவேற்பு கொடுக்கறது. என்ன மிஸ்டர் கோவிந்தன், மணி 5. கொலையாளி எங்க? 5க்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். ஓஹோ, மிஸ்டர் முதலியார் கண்டுபிடிச்சு திரைக்கு பின்னால வச்சிருக்கிறது. 5 அடிச்சதும் டிராமாவில் வேஷம் வர மாதிரி வருவாங்க. இந்த கேஸ்ல ஒரு அபூர்வ சம்பவம். போலீஸ் உத்தியோகஸ்தரும் துப்பறியும் கோவிந்தனும் ஒரே குற்றவாளியை கோர்ட்டுக்கு காட்டுறது மாமாங்க மாதிரி. ஓஹோ, மணி 5. சரி வாங்க. கொலகார பாவியே முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். யார? கொலகார பாவியே எனக்கு? ஆமா. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். செய்யுங்க. பாருங்க. காணாம? இங்க பாருங்க மிஸ்டர். எங்க? இங்க கண்ணாடி. கண்ணாடியில என் உருவம் தானே தெரியுது. அந்த உருவம் தான். எந்த உருவம்? கண்ணாடியில தெரியுது அந்த உருவம் தான் கொலகார பாவி. என்னது? கொலைகார பாவி கண்ணாடியில தெரியுது அந்த உருவம் தான். மிஸ்டர் கோவிந்தன், விளையாடுறீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் சார், அதோ குற்றவாளி. நிறுத்து. கோவிந்தன், இதனால என்ன விபரீத விளைய போகுதுன்னு தெரியாம பேசுறீங்க. மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஆமா, மாஜி பெரிய மனிதர் மோகனமலையார் அவர்களே, பிராண நஷ்டம் செய்த மகாபாவிக்கு மான நஷ்டம் எந்த கோர்ட்லயா? நிறுத்துங்க. உங்களோட கூர்ம புத்தி எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்து நான் பாக்குறேன். தூக்கு மேடை வரைக்கும். அதுதான் நடக்காத விஷயம். கோவிந்தன், இந்த கோமாளிக்குத்தை நான் ஒப்புக்கொள்ள தயாரா இல்லை. செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பதில்லை. அரசு செய்யும் பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். வேண்டிய சாட்சியங்கள் கொடுக்கிறேன். அதையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் பிறகு பார்ப்போம். மிஸ்டர் மோகனமலையார் சிறந்த அறிவாளி. என் புத்தி கூர்மையை மனமாற ஆமோதிப்பார். உட்காருங்கள் முதலியார். மிஸ்டர் முதலியார், கொலை நடந்த அன்று தங்கள் கம்பெனியின் பின்புறமுள்ள பிரத்யேக வழியாக வந்து இந்த கொலையை செய்துவிட்டு அவ்வழியே வெளியே சென்று மறுபடியும் முன்புற வழியாக உள்ளே வந்து இந்த நாடகம் ஆடினீர். யாரு? நான். சாட்சி. சாட்சி. தங்களுக்கு தெரியாமல் தங்கள் பூட்ஸின் அடியில் ஒட்டிக்கொண்டு தங்கள் செயலை காட்டிக் கொடுத்த கருப்பு மை தாங்கள் என் வீட்டில் வந்து சந்தித்த பொழுது தங்கள் பூட்ஸில் அதை தற்செயலாய் பார்த்தேன். ஆனால் அப்பொழுது சந்தேகமில்லை. பிறகு அதே சோடுகளை ஆபீஸில் கொலை நடந்த இடத்திலும் பின்புறமுள்ள படிகளிலும் வேறு சில இடங்களிலும் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பூட்ஸை போட்டோ எடுத்து சூடுகளை ஒப்பிட்டு பார்த்து ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். இதுதான் என் முதல் ஆதாரம். அது ஒரு பெரிய ஆதாரமா? கொலை நடந்த பிறகு அவ்விடமெல்லாம் அவர் சுற்றி இருக்கிறார். அவர் பின்புற வழி வந்ததாக ஒரு சமயம் கூட சொல்லவில்லை. படிகளிலும் நடமாட அவசியமில்லாத இடங்களிலும் அந்த பாதச்சோடு இருக்கிறது. சரி, அது ஒண்ணு. அப்புறம் எந்த வாட்ச்மேன் உதவியை கொண்டு பின்புறமாக வந்து இந்த கொலையை செய்தீரோ அந்த கூர்கா வாட்ச்மேனை கண்டுபிடித்து அரசு செய்து வைத்திருக்கிறது. கூர்கா ஐ விட்னஸ் அண்ட் அப்ரூவர். கொலையை கண்ணால் பார்த்தவர், பணத்தை வாங்கிக் கொண்டு பதுங்கியவர், சதியில் சம்பந்தப்பட்டவர், வேட்டைக்காரர்களால் விரட்டப்பட்டு வேறு வழியின்றி உண்மையை ஒப்புக்கொண்டவர் கேஷியர் கோபால்சாமி நாயுடு. கோபால்சாமி நாயுடு அம்பிட்டுக்கிட்டானா? அகப்பட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, கொலை செய்தவர் நீர்தான் என்று உங்கள் பெயரையே எழுதி கொடுத்து என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டார். கோபால்சாமி நாயுடு, மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பாப்பாவை மாறுவேடம் பூண்டு கண்டுபிடித்து காரில் இருந்து நீங்கள் தள்ளியவளை காப்பாற்றி உங்களை பழிவாங்க பதைத்து நிற்கும் பூபதி, மிஸ்டர் பூபதி,
கொலை செய்ய வேண்டிய காரணம்? காரணம் வேற என்ன? பொருளாதார நெருக்கடி, பட்டாட்டோப வாழ்க்கையின் பலன், குதிரை பந்தயத்தின் முடிவு. உங்கள் நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ள கையில் நாணயம் இல்லை. கள்ளத்தனமாக கணக்குகள் எழுதி அயலார் பணத்தை உம்முடையதாக பாவித்து கணக்குகளில் புரட்சி செய்தீர். கள்ளத்தனத்தினின்றும் கொள்ளையடிக்க துணிந்தீர். தப்பு கையெழுத்து, தப்பு கணக்குகள் கணக்கில்லாமல் தயார் செய்தீர். பாலு முதலியார் நகையை பம்பாயில் விற்று பாழாக்கினீர். பார்த்தீர், கள்ளனானோம் கொள்ளைக்காரனானோம் கொலைகாரனானால் என்ன என்று கொலை செய்ய துணிந்தீர். சுந்தர முதலியாரை கொலை செய்துவிட்டு அவர் தம் இளைய மனைவியின் மோகத்தில் பணத்தை தாறுமாறாக கையாண்டு மோசம் செய்ததாக ரூபித்து பூபதி கோபால்சாமி இருவரையும் எப்படியாவது ஒழித்துவிட்டு பாப்பாவை பலவந்த விவாகம் செய்து கொண்டு பழைய பெரிய மனுஷனாக வாழ பிளான் போட்டீர். ஆனால் வெற்றி பெறவில்லை. சபாஷ், கோவிந்தனா கொக்கான்னு சும்மாவா சொன்னாங்க? அது இருக்கட்டும், அன்னைக்கு சுந்தர முதலியார கொலை செய்தவனை கண்டுபிடிப்பது சாத்தியம் இல்லையா? அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன். அப்படின்னா நீர் கொலை செய்தது சுந்தர முதலியாரே அல்ல, பாலு முதலியாரே. பாலு முதலி? ஆம், சுந்தர முதலியாரை சீதாராமன் வீட்டில் அடைத்துவிட்டு அவர் உடைகளை அணிந்து கொண்டு வந்து தன் நகைப்பட்டியை தேடிக் கொண்டிருந்த பாலு முதலியார். அப்படின்னா சுந்தர முதலியார் உயிரோடவா இருக்கிறார்? நன்றாய் இருக்கிறார். பார்க்க வேண்டுமா? இதோ. மோகன் முதலியார், சுந்தர முதலியார், தொடாதீங்க, எட்டி நில்லுங்க. உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கே நான் யோக்கியம் இல்லாதவன். நீங்க அமுதம், நான் விஷம். நீங்க தியாகி, பெரிய துரோகி. சப் இன்ஸ்பெக்டர் சார், ஏன் தனிச்சு நிக்கிறீங்க? போடுங்க வேலை. டேய் குழந்தை பிள்ளை, கமான் அரசு. மோகன் முதலியார், மோகன் முதலியார். வாங்க. நீங்க பாலு முதலியார் சம்சாரம் தானே? ஆமா. சீதாராமன் உங்கள் கொழுந்தன் தானே? ஆமா. சீதாராமா, இவங்க உங்களுடைய அண்ணி தானே? குடும்பத்தை குட்டிச்சவராக்கிய கொலை தெய்வம், அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு படிக்கு படி. ஹலோ, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ். நான் தான் எஸ் நகர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஒரு கேஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை அட்மிட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ். 202 இவங்களை ஆம்புலன்ஸில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. எஸ் சார். சரியா? முதலியாரியா நமஸ்காரங்க. வாங்க வெளியில வந்து உட்காருங்க. ஒரு ரவுடி பையில ஒருத்தனை உள்ள போனா நீங்க வாங்க வெளியில காத்தாட. என்ன பண்றது, சௌரியமா தான் இருந்தீங்க, இப்ப என்ன பண்றது? என்னடா பண்றாங்க? வாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு, வாங்க போவோம். கையை பிடிச்சு பரவாயில்ல வெளியில அழுத்தினோடா. கிளம்புங்க. வாங்க அண்ணா. அடா வாங்க வாங்க அண்ணா. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, ஒரே ஒரு வார்த்தை. அப்பா, என்னப்பா இது? நானா உங்களை மன்னிப்பது? போங்கப்பா. இல்லம்மா, நீ இத்தனை நாளா பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தான்மா காரணம். தாயில்லாத பெண்ணை தனியா தவிக்கப்பட்டு வேடிக்கை பார்த்து இந்த மகாபாவிய மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மிஸ்டர் முதலியார், நடந்ததை பத்தி பேசி புண்ணியம் இல்ல. அடுத்த நிகழ்ச்சி. மிஸ்டர் கோவிந்தன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே அந்த பூபதியை தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் பாப்பாவனுடைய இஷ்டம். அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்குவோம். ஜல்தி புறப்படுங்க. மிஸ்டர் ராமதாஸ், நீங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே முடியாது.